ஓஹோ, காரணத்தை சொல்ல மாட்டியா? அப்போ நான் சொல்றத கேட்டுக்கோ. நீ எங்க வீட்டுக்கே வந்து அசோக்க கொல்ல பார்த்தேன்னு இப்பவே போலீஸ கூப்பிட்டு உன்னை புடிச்சு குடுப்பேன். நீ என்ன பண்றன்னு நானும் பாக்குறேன். மேடம் 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 அப்படி பண்ணாதீங்க மேடம். நானே எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஆனா உங்களை நம்பலாமா மேடம்? தோ பாரு சிங்கு, நீ என்ன நம்பலாம். என்ன தாண்டி எந்த விஷயமும் வெளியில போகாது, சரியா? மேடம் என் பேரு பல்வீர் சிங் மேடம். அமெரிக்காவிலே அசோக்கும் நானும் சேர்ந்து பிசினஸ் ஒன்று ஆரம்பிச்சோம் மேடம். ஆனா அதுல ஒரு பெரிய நஷ்டம் ஆயிடுச்சு. அந்த மொத்த நஷ்டத்தையும் என் தலையில கட்டிட்டா மேடம். அந்த சைத்தான் கே பச்சே என் தலைமையிலே கட்டிட்டு அவன் அம்மாவை பார்க்க போறேன்னு அப்பாவை பார்க்க போறேன்னு சென்னைக்கு ஓடி வந்துட்டான் மேடம். அவனை கொல்லாம இந்த பல்வீர் சிங் ஊருக்கு போகாது. ஓஹோ, அந்த குடும்பம் உன்னையும் ஏமாத்திருச்சா? அப்புறம் என்ன நடந்துச்சு? ஆமாம், அவனே என் ஃப்ரெண்டுன்னு மனசாரே நம்பினதுக்கு அவன் எனக்கு கொடுத்த பரிசு தான் இந்த 6 மாச ஜெயில் வாழ்க்கை மேடம். அவன் என்ன ஏமாத்துறது கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியல. என் ஃப்ரெண்ட்ஷிப்பை வேல்யூ பண்ணலைங்கிறது தான் எனக்கு ரொம்ப பெயினா இருக்குது. அதத்தான் என்னால தாங்கிக்கவே முடியல. என்ன போய் அதுவும் 6 மாசம் ஜெயில்ல. நான் அனுபவிச்ச வலி அவனுக்கு தெரியணும் மேடம். அதுக்காகத்தான் நான் அவனை கொலை பண்ணுங்கிற வெறியில இருக்கேன். அப்போ நானும் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நானும் அந்த அசோக்க கொல்லணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்களா? நீங்க எதுக்கு மேடம் அவனை கொல்லணும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். எனக்கும் அவனுக்கும் இருக்கிற பகையே வேற. நானும் அவனை எத்தனையோ தடவை கொல்ல பண்ண ட்ரை பண்ணிட்டேன். ஆனா என்னால முடியல. அச்சா மேடம், அப்போ ஒண்ணு பண்ணுங்க. அவனே தனியா உங்க வீட்ல இருந்தே பிரிச்சு கூட்டிட்டு வந்துருங்க. அவனே என் கையாலே நானே சுட்டு கொன்னுடுறேன். இந்த துப்பாக்கியாலே அவனை கொல்லணும். சரி, நீ சொன்ன மாதிரியே நான் அசோக்க கூட்டிட்டு வரேன். ஆனா இந்த ரகசியம் உனக்கும் எனக்கும் மட்டும்தான் இருக்கணும். வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன மீறி நீ ஏதாச்சும் தில்லு முள்ளு பண்ணி என்ன மாட்டி விட பார்த்த, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். இதோ பாருங்க மேடம், பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. என்ன நம்புங்க. நம்புற சிங்கு. அடுத்து என்ன பண்ணணும்னு நான் உனக்கு கால் பண்றேன். அச்சா மேடம். ஓகே, சலோ நான் வரேன். போங்க. என்ன விஷால், ஸ்ரீஜாவை பாத்தியா? உன்னை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாளா? ஹலோ இசை, மேக்கப்க்கே எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன் தெரியுமா? அதெல்லாம் அவளால சிங்குக்கு பின்னாடி இந்த கிங் இருக்கேன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. என்ன சொன்ன? இல்ல, ஒரு இந்த ரைமிங்ல சிங்கு கிங்னு சொல்லிட்டேன். தப்புதான். டேய் விஷால், விளையாடாதடா, கொஞ்சமாவது சீரியஸா இரு. நல்லா சொல்லுங்க. முதல்ல அங்க என்ன நடந்ததுன்னு சொல்லு விஷால். நான் நேரா போய் ஸ்ரீஜாவை பார்த்து, நான் தான் பல்வீர் சிங், எனக்கு அசோக் எப்படியாவது கொல்லணும்னு சொன்னேன். உடனே ஏன் எதுக்குன்னு அவ கேள்வி கேட்டிருப்பாளே. கேட்டா எதுக்கு அசோக்க கொலை பண்ணணும்னு கிரைம் பயோடேட்டா முழுசையும் சொன்ன பிறகுதான் அவன் என்ன நம்பினான். நிஜமாவே ஸ்ரீஜா அவனை நம்பிட்டாளா? அவ சரியான ஃப்ராட் ஆச்சே. அவ்வளவு சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டா. இல்ல ராகவ், அவளுக்கு அசோக்க கொல்லணும். அதுக்கு என்ன பணம் கொடுக்காத அடியால யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறான். விஷால், நான் இப்பவும் சொல்றேன், அசோக்க இதுல இன்வால்வ் பண்ணணுமான்னு கொஞ்சம் யோசிச்சுக்கோ. அசோக் இருந்தா மட்டும்தான் நாம இந்த பிளான பண்ணவே முடியும். சரிடா, அப்போ நம்ம அசோக் கிட்ட பேசலாம். நானும் அதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என் பிளான அசோக் கிட்ட சொல்லி அது வெறும் ஒரு ரப்பர் குண்டு தான்னு நான் சொல்லிடுறேன். நீங்க யாரும் டென்ஷன் எடுத்துக்காதீங்க. நாம ஒரு காரியத்துல இறங்கணும்னு நினைச்சா நமக்கு சாதகமாவே எல்லாமே நடக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு அப்படிதான் அந்த சிங்கு கிடைச்சிருக்காம்பா. யாருமா அந்த சிங்கு? அப்பா, அசோக்கோட ஃப்ரெண்டா இருந்தவன் தான் இந்த பல்வீர் சிங். அசோக்கும் இவனும் பிசினஸ் பண்ணி அதுல லாஸ் ஆனதுனால அந்த சிங்கு ஜெயிலுக்கு போயிட்டான். திரும்பி வரவும் அசோக் இங்க இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவனை பழி வாங்கணும்னு நினைக்கிறான்பா. அப்படியா?
ஒருத்தனை பழி வாங்கணும்னு ஃபாரின்ல இருந்து ஒருத்தன் கிளம்பி வந்திருக்கானா, அதுவும் பிசினஸ் லாஸ் ஆனதுனால ஜெயிலுக்கு போனவன் இவ்வளவு செலவு பண்ணி வந்திருக்கான்னா அது பெரிய விஷயமா தெரியலையே. எனக்கு என்னமோ சிங்கு எனக்காகவே இங்க வந்ததா தோணுது. சிங்கு அசோக்கோட கதையை முடிச்சிட்டா அப்புறம் என்னோட பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிரும்பா. இந்த கொலையில யாருக்கும் என் மேல சந்தேகம் வராது. ஒரே கல்லுல 2 மாங்காய். அப்பா, என்ன நான் சொன்னதுக்கு எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கீங்க? இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னியே நீ இந்த கொலைகேஸ்ல மாட்டிக்கூடாதுன்னு ஒருத்தன் வந்திருக்கான்னு. ஆமா சொன்னேன். அவன் ஏன் சிங்கா இருக்கணும்? அவன் பின்னாடி விஷால் இருந்தா? அப்பா என்ன சொல்றீங்க? இதுல எப்படி விஷால் வருவான்? அதுக்கு இல்லம்மா, இத்தனை நாள் இல்லாம எங்க இருந்தோ ஒருத்தன் வர்றதை பார்க்கும்போது எனக்கு அந்த ஆள் மேல சந்தேகமா இருக்கு. என் சந்தேகத்தை நான் சொல்லிட்டேன். நீ எதுக்கு 1க்கு 2 தடவை கிராஸ் செக் பண்ணிக்கோ. எதிரிக்கு எதிரி நண்பனா இருக்கலாம், ஆனா அவன் நிஜமான எதிரி தானாங்கிறத ஃபர்ஸ்ட் நீ தெரிஞ்சுக்க. புரியுதுப்பா. நான் உடனே அந்த சிங்கு யாருங்கிறத கிராஸ் செக் பண்ணிடுறேன். தேங்க்ஸ்பா. ரொம்ப சரியான நேரத்துல இப்படி ஒரு விஷயத்த சொல்லி காமிச்சிருக்கீங்க. இனி மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். ம். ஸ்டேஜா தான் ஃபோன் பண்றா. அட்டெண்ட் பண்ணுவோம். சொல்லு ஸ்டேஜா. அக்கா, விஷால் அவன் ரூம்ல தான் இருக்கானான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுங்களேன். என்னாச்சு ஸ்டேஜா? அக்கா சொல்றேன், நீங்க ஃபர்ஸ்ட் போய் பார்த்துட்டு வாங்க. சரி இரு, ஃபோன் கட் பண்ணு, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். என்னவா இருக்கும்? விஷால், விஷால். சித்தி, என்ன விஷயம் சித்தி? என்னாச்சு? ஆட வாங்க அத்தை. என்ன கூப்பிடாம வந்திருக்கீங்க? வெல்கம், வாங்க. என்ன விஷயம்? அதுவா, நான் உன்னை காலையில இருந்து பார்க்கல, அதான் நீ இருக்கியான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்புறம் இசை உன்னை ஜூஸ் குடிக்க அண்ணி வர சொன்னாங்க. ஜூஸா? வர என்னாச்சு விஷால் இவங்களுக்கு? இப்பதானே அத்தை எனக்கு ஜூஸ் கொடுத்துட்டு போனாங்க. அத்தை காரணம் இல்லாம ரூம்குள்ள வர மாட்டாங்க இசை. சம்திங் ராங்.